Good morning students. Today we are going to see exercise 4.2 geometry problems. So now we are going to see example 4.17. Construct a triangle PQR in which PQ is equal to 8 cm and angle R is equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. First of all, you have to draw a rough diagram. So PQ is equal to 8 centimeter. Then you just join the lines from the point P and Q, and the intersection of the line from P and Q is R. You get a triangle. So from the point R you have to draw one median, that is 5.8 centimeter. Then the angle of R is 60 degree. So this is your rough diagram. So now we are going to start do the geometry. So first step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQ is equal to 8 centimeters given in the question. So take a ruler and draw a line. PQ is equal to 8 centimeter. So this is your first step. So mark it as PQ as 8 centimeter. So இதுதான் நம்மளோட first step. Then second step, at point P. So P என்ற pointல draw PE such that angle QPE is equal to 60 degree. So P என்ற pointல protector வச்சு 60 degreeக்கு angle mark பண்ணிட்டு protector remove பண்ணிட்டு point Pல இருந்து அந்த 60 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நேம் வந்து ஈன்னு வைக்க போகிறோம். ஸோ பிஇ தட் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட் again you have to take a protector. ஸோ மறுபடியும் ப்ரொடெக்டர் எடுத்துகிட்டு பிஇயில் வச்சுட்டு ஸோ அட் த பாயிண்ட் பி again from the point P, ஆனால் எந்த லைன் மேலே வைக்கணும்னா பிஇன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அது மேலே வச்சுட்டு 90 டிகிரிக்கு மார்க் பண்ணணும். ஸோ 90 டிகிரிக்கு மார்க் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு ஜாயின் த பாயிண்ட். ஸோ அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட எஃப். தென் பியோட ஆங்கிள் டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தோன்னா 90 டிகிரி. இல்லை நம்ம செப்பரேட்டாக எழுதணுன்னா 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம PQ is equal to 8 சென்டிமீட்டர்னு ஒரு லைன் ட்ரா பண்ணோம். தென் ப்ரொடெக்டர் வச்சு அட் த பாயிண்ட் Pயில் 60 டிகிரிக்கு கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணோம் PEன்னு. தென் தேர்ட் ஸ்டெப் அட் த பாயிண்ட் P, அதாவது ப்ரொடெக்டர் வந்து PEயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே 90 டிகிரிக்கு பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த லைனை ஜாயின் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு ட்ரா பர்பண்டிகுலர் பைசெக்டர் டு PQ which intersects PF at O. ஸோ PF அப்படின்ற லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ you have to take more than half of measurement. So more than half of measurement நம்ம choose பண்ணிக்கிறோம். As your wish, you just take more than half of the measurement. So point Pல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். The same measurement you have to cut the arc below also. ஸோ மேலே அந்த PQன்ற லைனுக்கு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி from the point Q. ஸோ Qன்ற பாயிண்டில் சேம் மெஷர்மெண்ட் வச்சு அந்த ஆர்க் கட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதே மாதிரி கீழேயும். ஸோ now you can see the two arcs cut each other. Now take a ruler and join those two arcs. ஸோ இந்த ரெண்டு ஆர்க்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா you get a perpendicular bisector. Then the perpendicular bisector which intersects PF at O. ஸோ அந்த மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் your fourth step. தென் ஃபிஃப்த் ஸ்டெப் வித் O as சென்டர். இப்போ O வந்து சென்டராக வச்சுக்கிட்டு OP அதை வந்து ரேடியஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம்.
இப்போ take a compass from the center O. இப்போ ஓலேருந்து ஓபிக்கு மெஷர்மெண்ட் நம்ம காம்பஸால் எடுத்துட்டு அதை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம் ஓவை சென்டராக வச்சுட்டு. தட்ஸ் ஆல். ஸோ அந்த சர்க்கிள் வந்து ஓபியையும் ஓக்யூவையும் பி அண்ட் கியூ அது ரெண்டத்தையும் டச் ஆகிற மாதிரி அந்த சர்க்கிள் இருக்கணும். தென் now we already mark the point G. ஸோ ஜின்ற பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. From G, mark arcs of radius 5.8 cm on the circle. ஏன்னா நம்மளுக்கு PQ அதாவது median RG from R to PQ is 5.8 cm given in the question. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாயிண்ட் ஜியிலேருந்து 5.8 cm ரேடியஸில் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ண போகிறோம் in the circumference of the circle. So take a compass and measure 5.8 cm. ஸோ அதை வந்து எங்கேருந்து நம்ம ஆர்க் கட் பண்ண போகிறோன்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஜி. ஸோ ஜியிலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம் 5.8 சென்டிமீட்டருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூலர் எடுத்து நம்ம ஆர்க்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பாயிண்ட் ஆர்ன்ற பாயிண்ட்லேருந்து லைனு ஜாயின் பண்ணுறோம். ஸோ R to P, தென் R to Q. Then you can measure that angle is 60 degree. ஸோ இப்போ நம்ம அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்த்தோன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு 60 degree தான் இருக்கும். Then you just join the line R to G, that is 5.8 centimeter. So this is your median, but you have to find the length of the altitude from R to PQ. ஸோ இப்போ நம்ம ஆல்டிடியூட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆல்டிடியூட் இஸ் நத்திங் பட் த ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் அ லைன் ஆஃப் PQ. ஸோ PQன்ற லைனை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த காம்பஸில் அந்த மெஷர்மெண்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா சேம் மெஷர்மெண்ட். ஸோ ஆரில் இருந்து அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லைங்களா அங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறோம். ஸோ சேம் மெஷர்மெண்ட் யூ ஹாவ் டு கட் த ஆர்க் ஃபார் த ரைட் ஹேண்ட் சைட், தட் இஸ் இன்சைட் த சர்க்கிள். பார்த்தனாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்லேருந்து சேம் மெஷர்மெண்ட் மாறாமல் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம். தென் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஆர்க் cut the arc below. Then from the second arc without changing the measurement you have to cut another arc. You can see the both arcs intersects. Then take a ruler and join the line R to N. Join பண்ணியாச்சு. Now we can name it as M. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைனில் நம்ம ஜாயின் பண்ண லைன் டச் ஆகிருக்கு. ஸோ தட் பாயிண்ட் இஸ் M. So now you can take a compass and measure RM. It is 3.5 centimeter. So we can see our altitude is 3.5 centimeter. So that's all students. Now we find the length of the altitude. RM is 3.5 centimeter. So for construction you just refer your book. It is in page number 179. So next we are going to see example 4.18. Next one is example 4.18. Construct a triangle PQR such that QR is equal to 5 cm, angle P is equal to 30 degree and the altitude from P to QR is of length 4.2 cm. So it belongs to page number 180. First you have to draw a rough diagram. So இங்கே நம்மளுக்கு கொடுத்திருக்க measurement QR 5 cm, then angle P is 30 degree and
P to QR, that is altitude length is 4.2 centimeter. So this is your rough figure. So next we are going to draw a geometry. So the first measurement they are given is QR is equal to 5 centimeters. So scale எடுத்து 5 centimeter ஒரு line draw பண்றோம். So draw a line segment QR is equal to 5 centimeter. Then the next step is as usual at Q. Draw QE such that angle or QE is equal to 30 degree. So Q என்ற பாயிண்ட்ல வச்சு ப்ரொடெக்டர் வச்சு நம்ம 30 டிகிரிக்கு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். தென் ரூலர் வச்சு Qன்ற பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணுறோம். அண்ட் நேம் தட் ஆஸ் that line as E and that angle is 30 degree. Then again take a protector. So QE என்ற லைன் மேலே வச்சுட்டு 90 டிகிரிக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு எகெயின் ரூலர் வச்சு நம்ம அந்த லைனை ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு Qன்றது 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிடும். தட் லைன் இஸ் F. ஸோ திஸ் இஸ் your first step. So similarly as the previous geometry, it's very simple. So next step is you have to draw a perpendicular bisector. So perpendicular bisector now you have to take more than half of the measurement. So you can take more than half of measurement. So 5 more than half is 2 point more than, that is half is 2.5. You can take more than half. So 4.5 we are taken. So from the point Q you have to draw one arc. Similarly for the below, and next from point R. So from point R lende again you have to draw an arc. So மேலையும் கீழையும் நம்ம ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸை ஜாயின் பண்ணுறோம், விச் மீன்ஸ் அட் எஃப். ஸோ எஃப்ன்ற லைனை, தட் இஸ் QFன்ற லைனை வந்து அது மீட் பண்ணுது. தென் மார்க் தட் ஆஸ் O, தட் இஸ் யோர் சென்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஓவை சென்டராக வச்சு OQவை ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வித் O as center, OQ as radius, காம்பஸ் மெஷர் பண்ணிங்க. யூ ஜஸ்ட் ட்ரா ஒன் சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் O. ஸோ அந்த நம்ம ட்ரா பண்ணுறது எப்படி இருக்கணும்னா QRஐயும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த சர்க்கிள். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் from G, mark an arc in the line XY at M such that GM is equal to 4.2 centimeter. ஸோ இப்போ இங்கே ஆல்டிடியூட் கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் அந்த மீடியன் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் கட் பண்ணோம். ஸோ இங்கே ஆல்டிடியூட் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜியிலேருந்து டேரெக்டாக அந்த XYன்னு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம கட் பண்ண போகிறோம். So measure 4.2 centimeter using a ruler. Place the compass at the point G. So G ல இருந்து 4.2 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்க் கட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்க் கட் பண்ணதுக்கப்புறம் the next step is, that is 4.2 centimeter, and name that point as M. You know set square, or otherwise you can use a ruler also, but if you are using the set square it is little bit helpful to draw a straight line. So place the set square or ruler, you just draw a straight line. So a straight line நம்ம draw பண்ண போகிறோம் from the point A to B. So AMB அது மூணுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு straight line ஒன்று draw பண்ணிக்கிறோம். If we remove the set square, you can see. Yes. Now we get a straight line, that is draw AB through M, which is parallel to QR. So அந்த ABன்ற line எப்படி இருக்கணும்னா QRன்ற லைனுக்கு parallel-ஆ இருக்கணும். Then AB meets the circle at
P and S. ஸோ அந்த லைன் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் டச் ஆகுது இல்லை, அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி நேம் பண்ணிக்க போகிறோம்னா P and S. Then the next step is you have to join PQ. Then you have to join RP. So now you can see you get a required triangle, that is PQR. So இப்போ நம்ம triangle construct பண்ணிட்டோம் by using the given measurements. Now you can place the protector at the point P. You get the measurement, that is you get the angle is 30 degree. So now Pன்ற பாயிண்ட்ல நம்ம வச்சு மெஷர் பண்ணா you can see that angle is 30 degree. So remove the protector and mark P is 30 degree. So that's all students, we got a rectangular triangle. For construction you just refer page number 180. So similarly you just do the example problem 4.19. So next we are going to see exercise 4.2 problem number 11. So now we are going to see exercise 4.2 problem number 11. Construct a triangle PQR in which the base PQ is equal to 4.5 centimeter, angle R is equal to 35 degree and the median from R to RG is 6 centimeter. So you just mark PQ as 4.5 centimeter. First you have to draw a diagram. Then R is 35 degree and the median R to RG is 6 centimeter. So this is your respective rough diagram. Then take a ruler, draw a line segment. PQ is 4.5 centimeter. So scale எடுத்து 4.5 centimeterக்கு ஒரு line draw பண்றோம். That is your PQ. Then from the point P, you just mark 35 degree with the help of a protector and join that line. So mark it as 35 degree. That line is E. Similarly again take a protector and place it on the line PE. So PE என்ற லைனில் place பண்ணிட்டு நம்ம 90 டிகிரிக்கு மார்க் பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரிக்கு மார்க் பண்ணிவிட்டு remove the protector, take a ruler and join the line. So name that line as PF. Then the angle of P is 90 degree. Then take a compass, measure more than half. Then draw a perpendicular bisector from the point P as well as from point Q. So P ல இருந்து மேலே ஒரு arc and கீழே ஒரு arc draw பண்ணுறோம். Again from the point Q you have to draw from arc for above and below the line of PQ. Then you have to draw a line. It connects the two intersection arcs. Now we get a perpendicular bisector. So the perpendicular bisector cuts PF at the point O. So here O is the center of the circle. So from O you have to draw a center with OP as radius. You have to draw a circle. So O center வச்சு OP radius வச்சு நம்ம இப்போ ஒரு circle draw பண்ண போறோம். So measure OP and from the center O you just draw one circle. That's all. So next step you have to measure 6 centimeter, that is the median is given in the question.
ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து PQ சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் யோர் G. ஸோ அந்த ஜியிலருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ ஆர்க் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நேம் தட் ஆர்க் ஆஸ் R. ஸோ ஆர்லேருந்து Pக்கு ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம். தென் ஃப்ரம் R to Q ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். Then from R to G you have to draw a dotted lines, that is 6 centimeter, that is your median. So that's all. For construction you just refer example problem which is in page number 179. So next we are going to see problem number 12 and problem number 13 and 14 is your homework. Now we are going to see problem number 12 in exercise 4.2. The same model is problem number 13, 14 and that is your homework problem. So let us see problem number 12. Construct a triangle PQR in which QR is equal to 5 cm and angle P is equal to 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. So find the length of the altitude from P to QR. So the measurement QR is 5 cm. Then P to QR is 4.4 cm. Then angle P is 40 degree. That is your rough diagram. Then take a ruler and draw QR is equal to 5 cm. Then place a protector at the point Q. Mark 40 degree and join a line Q to E, that is 40 degree. Then take a protector and place on the line QE and mark 90 degree. Then join the points and mark that line as F. So now we see angle Q is 90 degree. Then take a ruler and measure 4.5 centimeter. Sorry, 4.4 centimeter. That is your more than half. So from Q you just draw a perpendicular bisector of above and below. Similarly from the point R you just draw two arcs. Now you get the perpendicular bisector. Draw the and join these two arcs, you get a perpendicular bisector which meets the line QF at O. So O ன்றதா நம்மளோட midpoint of அதாவது QFன்ற பாயிண்ட்டையும் பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து O. ஸோ இப்போ ஓவை சென்டராக வச்சுட்டு OQவை ரேடியஸாக வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டேக் அ காம்பஸ் அண்ட் மெஷர் த மெஷர்மெண்ட் ஆஃப் OQ. ஸோ மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ ஓவை சென்டராக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்க்கிள் OQவையும் தட் இஸ் Qவையும் ஆரையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். So the next step is take a ruler and measure 4.4 cm. So 4.4 cm தான் நம்மளோட மீடியன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ 4.4 சென்டிமீட்டருக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணிட்டு எதுலேருந்து ஆர்க் கட் பண்ணுவோன்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஜிலேருந்து. ஸோ ஜிலேருந்து ஆர்க் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வந்து P மார்க் பண்ணுறோம்.
ஸோ சர்க்கம்ஃபரன்ஸும் அந்த ஆர்க்கில் இன்டர்செக்ட் ஆகிருக்க பாயிண்ட் வந்து பி. ஸோ இப்போ பியிலேருந்து கியூக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். தென் சேம் ஆஸ் பி டு ஆர். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. தென் பி டு ஜி, that is P is 40 degree. Then P to G is, you have to join in a dotted lines. You get the measurement as 4.4 centimeters. So that is your median of the triangle. So next you have to find the length of the altitude. So length of the altitude கேட்குறாங்க. லாஸ்ட் ஜாமெண்ட்ரியில் நம்ம மீடியனோட ஸ்டாப் பண்ணிட்டோம், length of the altitude ஃபைண்ட் பண்ணலை. ஸோ இப்போ length of the altitude ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா QRஐ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ QRஐ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நவ் டேக் அ காம்பஸ் ஃப்ரம் த பாயிண்ட் P. ஸோ பாயிண்ட் Pலேருந்து அந்த QRலேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த லைனை டச் ஆகிற மாதிரி ரெண்டு சைடும் நம்ம ஆர்க் கட் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஆர்க் கட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் P again from the same arc. ஸோ மெஷர்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம ரெண்டு ஆர்க் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். திருப்பி செகண்ட் ஆர்க் ரைட் சைடில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்க்லேருந்து இன்னொரு ஆர்க் கட் பண்ணோம். கட் பண்ணோன்னா அது ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் P you just draw a line to that intersection of two arcs. ஸோ அந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். That's it. Then name that as N and M. So now we can measure PM. So PM நம்ம measure பண்ணோம் அப்படின்னா we can find the altitude of the triangle. ஸோ இப்போ காம்பஸ் அப்படியே எடுத்து ரூலரில் நம்ம மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணோம் அப்படின்னா we get the altitude is 2.2 centimeter. ஸோ தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு நம்ம மீடியன் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மீடியன் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் QRலேருந்து லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டிடியூட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஜஸ்ட் ரெஃபர் எக்ஸாம்பிள் 4.18 which is in page number 180. Now we can see exercise 4.2 problem number 16. So same model, you just do 15 as your home assignment. So problem number 16, draw a triangle PQR such that PQ is equal to 6.8 centimeter. Vertical angle is 50 degree. And the bisector of the vertical angles meet the base at D where PD is equal to 5.2 centimeter. So first of all you have to draw a rough diagram. So PQ is 6.8 centimeter. Then RD is 5.2 centimeter. Sorry, PD is 5.2 centimeter. Then angle R is 50 degree. So this is the given measurement. First you have to take a ruler and draw PQ is equal to 6.8 centimeter. So PQ 6.8 centimeter நம்ம draw பண்ணிருக்கோம். Then the next step is place a protector at the point P and mark 50 degree. So 50 degree mark பண்ணி line join பண்ணுறோம். That angle is 50 degree PE. Then again place the protector on PE. So you just mark 90 degree and join that point. So PF. So PF is, that is angle P is 90 degree and then take a ruler and measure more than half. So from the point P you have to draw an arc above of PQ and as well as below of the line, similarly as from the point Q.
So from point P and Q, you just draw a perpendicular bisector. So perpendicular bisector draw பண்ணிட்ட. Then you just draw the perpendicular bisector which meet PF at the point O. So அதை நம்ம own mark பண்ணிக்கிறோம். So same procedure, ஓவை சென்டராக வச்சு ஓபியை ரேடியஸாக வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். So you just draw a circle. Then you have to measure 5.2 centimeter. So 5.2 centimeter measurement நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க PD. So அதை measure பண்ணிட்டு place the compass on P. So 5.2 centimeterக்கு ஒரு arc cut பண்ணுறோம். That is your D. So what is the next step is you just join D to the circumference of the circle. அது எப்படி இருக்கணும்னா இந்த perpendicular bisector ஒன்று ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அது சர்க்கம்ஃபரன்ஸில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் I. ஸோ அந்த ஐயும் டியையும் சேர்த்து அந்த ஐக்கும் டிக்குன்ற பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம ரூலர் வச்சோம் அப்படின்னா அந்த ரூலர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் டச் பண்ணுதோ அதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ஜாமெண்ட்ரிக்கும் இதுக்கும் பிஃபோர் ஸ்டெப் வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த ஸ்டெப்பில் இருந்து மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா பிடியோட மெஷர்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 4.19ம் சேம் மாடல் தான். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ யூ ஜஸ்ட் டூ ஒன் ப்ராப்ளம் ஆஸ் யுவர் ஹோம் அசைன்மெண்ட், தென் இட் இஸ் டெஃபினெட்லி ஈஸி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நம்ம ஐயும் டியும் காமனாக வச்சுட்டு நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டோம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் டச் பண்ணுற மாதிரி. ஸோ தட் லைன் இஸ் J and the intersection point is R. So the next step is you have to join PR. So PRல ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். Then R to Q. ஸோ ஆர்லேருந்து க்யூக்கு ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டோம். Now we can see we get a required triangle PQR. ஸோ இப்போ PQR நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. Then measure that angle R is 25 degree. That is each 25 degree and that side is also 25 degree. So total 50 degree you get. So that's all students. Up to this exercise 4.2 is over. Again I am repeating, you just use pencil to do the geometry rough diagram as well as fair diagram. You just write the steps of construction with the help of example problems. I hope you all are understand the concept of how to construct a triangle and how to find the altitude as well as how to find the median is given in the question and how to draw the median in the geometry. So thank you students. Have a nice day.